ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து பிடிஎஸ் பஸ் கேம். இதில் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இந்த ஜங்லி ரம்மி டவுன்லோட் பண்ணால் அதுவாகும் காசு போய்டும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இதில் இருக்காது. ஒரு சூப்பரான கேமு. போர் அடிக்குதுன்னா அந்த டைமில் விளாட்லாம். இப்போ நீங்கள் நடுவில் அதை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஒயிட் கலர் அந்த பஸ்ஸோடைய சிம்பிள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கேம் டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணணும் நீங்கள். இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் எடுக்கிறேன். ஸோ HSL நம்ம ஒரு பஸ் டிரைவிங் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது, பிடிஎஸ் பஸ் கேம் இது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். இப்போது தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய சிம்பிள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த இதுவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்பர்ஸ்லாம் காட்டும், அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ இப்போ வந்து வந்தாச்சு ஜனங்களை ஏற்றுறதுக்கு. அந்த நடுவில் தெரிஞ்சுற அந்த டோரு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் ஜனங்களை வந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் வந்து அப்படியே இந்த பஸ்ஸில் போட் பண்ணிகிட்ருக்காங்க. 22 பஸ் நம்பர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நீங்கள் 30 வரைக்கும் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பஸ் இருக்கும், ரெண்டாவதாக இந்த பஸ்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை. ஸோ இப்போ ஏறிட்டுருக்காங்க. இதுதான் வந்து பஸ்ஸோடைய அந்த ஃப்ரண்ட்டு. இது ஒரு ஒயிட் போர்டு பஸ் தான். இது சாதாரண கட்டண பேருந்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஜனங்க ஏறிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பஸ்ஸு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். நம்ம வந்து க்ளீனிங் கூட பண்ணிக்கலாம் அந்த பஸ்ஸை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கூட இந்த கேமில் வந்து இருக்குது. ஸோ ஜனங்க ஏறியாச்சு, அவ்வளோதான். டோரை க்ளோஸ் பண்ணணும். அந்த நடுவில் இருக்க அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வருது எனக்கு. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் அந்த இதுவை காட்டுறேன். இப்போ லெஃப்ட்டில் இருக்கு இல்லையா அந்த பஸ்ஸோடைய அந்த இதுவை, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்து டீசல் இருக்கும். இப்போ நான் வந்து டீசல் ஃபில் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு. ஒயிட்டாக இருக்கிறது வந்து க்ரீனாக மாறிடும். இப்போது அவ்வளோதான். டீசல் ஃபில் பண்ணால் தான் இந்த வண்டியை ஓட்ட முடியும், நம்ம நினச்ச பஸ் மாதிரி. இப்போ அந்த பஸ்ஸு பக்கத்தில் அந்த பஸ் சிம்பிள் இருந்தில்ல, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அதே மாதிரியே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள். இப்போ இந்த பஸ் தான் நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த ஒரு பஸ்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கு இந்த வண்டி ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸு, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து இது ஒரு பஸ்ஸு. ஃபஸ்ட் நம்ம இதுவும் ஓட்டுவோம். அடுத்தது தான் இந்த ஒரு பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ். இது ஃபுல் டபுள் டெக்கர் பஸ்ஸு. மேலேயே உட்காந்துக்கலாம், கீழே உட்காந்துக்கலாம். ஆக்சுவலி இந்த வண்டி தான் வாங்கணுன்னு தான் இந்த கேமை நான் விளையாடிட்டுருக்கேன். ஃப்ரீ தான், நீங்கள் காசில் எதுவும் பே பண்ண தேவை. நீங்கள் 30 வரைக்கும் ஓட்டிட்டிங்கன்னா, 30ஆம் நம்பர் வரைக்கும் ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வண்டி வேணாலும் எடுத்து ஓட்டிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி இது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஓட்டும் போது இந்த வண்டி தான் காட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி கொடுப்பாங்க. இந்த வண்டி நம்ம 30 வரைக்கும் ஓட்டிட்டு இந்த வண்டியை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். எப்படி இருக்குது, இப்போ கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது, பட் க்ளீன் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ ஓகே, வெளியே வந்துடுவோம். எஸ், வெளியே வந்ததுக்கப்புறமா நடுவில் அந்த இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு பஸ் சிம்பிள் காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுக்கு கிளம்ப போகுது. அவ்வளோதான். இப்போ ரூட்டை சொல்லிடுறேன் நான். இது வந்து நீங்கள் ஏனோ தானோன்னு ஓட்ட முடியாது. இதுக்கும் நம்ம எம்டிசி பஸ் எல்லாம் எப்படி ஓடும் சென்னையில், அது மாதிரி இதுக்கும் வந்து ரூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் இந்த வண்டி வந்து இயக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஊரை சுற்றி இந்த பஸ்ஸை எடுத்து, இப்போ வந்து நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ வந்து லெஃப்ட்டு திரும்புகிறோம். நம்ம இந்த கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். நீங்கள் வந்து இஷ்டம்னா பேசஞ்சர்ஸ் ஏற்றிக்கலாம், இஷ்டம் இல்லையா நீங்கள் வெறும் வண்டி எடுத்துகிட்டு கூட சுற்றலாம். நான்லாம் முன்ன வெறும் வண்டி எடுத்து தான் சுற்றின்னு இருந்தேன். அப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேசஞ்சர்ஸ் இது பண்ணுது. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாரன் இருக்குது, இண்டிகேட்டர் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹாரன் அடிச்சுக்கிட்டே ஓட்டலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லா வண்டியும் வழியும் விட்டுட்டு போவாங்க. ஸோ நான் எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணி தான் வந்துட்டுருக்கிறேன் இந்த கேமில். இப்போது ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணோம், ஒரு காரை ஓவர்டேக் பண்ணியாச்சு, ஒரு பிளாக் வண்டியை. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 94, 96. இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம். 107 வரைக்கும் இந்த பஸ்ஸு ஸ்பீடு போகும். இதுலேயே வந்து சிக்னல்லாம் இருக்குது. இது பாருங்கள், க்ரீன் சிக்னல் போட்டால் வண்டி மூவ் ஆகணும், ரெட் சிக்னல் போட்டால் வண்டி கட்டாயம் நிற்கணும். வேணா நிற்கலாம், வேணான்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். ஆனால் நடுவில் வண்டி வந்துச்சுன்னா மோதிட்டிங்கன்னா கஷ்டம். மோதினா கூட இந்த வண்டி வந்து ஒன்றுமே ஆகாது. மோதினா கூட நீங்கள் தோக்கலாம் மாட்டீங்க. நீங்கள் பாட்டு அடிச்சு தூக்கிட்டு போயின்னே இருக்கலாம் யாரை வேணாலும்.
அந்த மாதிரி ஒரு கேம் தான் இது. ஸோ நான் நடுநாளில் கிளிக் பண்ணி தான் போடுவேன். ஸோ அப்படியே பாருங்கள், நான் வந்து இப்போ லெஃப்ட்டு அப்படியே இந்த ரோடு லெஃப்ட் அப்படியே திரும்பிடுறேன். நான் இப்போது ரைட்டு திரும்பணும். கொஞ்சம் சந்து சந்தாக போவோம், பைபாஸ் ஏறுற வரைக்கும் சந்து சந்தாவே தான் போவோம். ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பினதுக்கப்புறமா திரும்ப ஒரு சிக்னல் வரும், திரும்ப ஒரு ரைட்டு திரும்பிடுவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பைபாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போக வேண்டிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் பைபாஸில் சீக்கிரம் போகணுங்கிறனால நான் இப்படி போகிறேன். இதுலேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஊரை சுற்றிட்டு போவோம், ஊர் உள்ளலாம் போயிட்டு போவோம், நல்லா இருக்காது. இப்போ நம்ம முன்னாடி ஒரு வண்டி போகுது, அதனால் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியல. இந்த பிரிட்ஜு வந்து யூட்டன் போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜு இது அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம நிஜ கேம் மாதிரி தான், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்துட்ருக்கீங்களே இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, இதில் இந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வண்டியை ஓட்டணுன்ற அவசியமே கிடையாது. ரூட்டு இந்த வண்டியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பஸ் ஸ்டாண்டு 2 பஸ் ஸ்டாண்டுக்கு இடையே ரூட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். ஸோ அது ஒரு கேம் தான் இது. இப்போது அடிச்சு நோட்டி நேராக வந்து எனக்கு ஐயோ 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 நம்ம எதில் ஒரு கார்லாம் போகுது சார். இதில் வந்து நான் இன்டர்மீடியட் ஹால்ஸ்லாம் நிறைய வரும். அதாவது இதை பாருங்கள், பக்கத்தில் ஸ்டாப்பிங்லாம் வருது பாருங்கள். அந்த ஸ்டாப்பிங்லாம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, அடிச்சு நோத்திட்டு வந்துட்டே இருக்கலாம். அது சும்மா அது அவ்வளோதான். அப்படியே வந்து இந்த பைபாஸ் ஏறணும். இந்த பைபாஸ் ஏறுறது தான் நம்ம அத்தனை சந்து சுற்றணும். ஏன்னா இந்த பைபாஸ் தான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்கு உண்டான பைபாஸ் இது தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே அப்படியே வந்துட்டுருக்குறோம். அப்படியே எதிரில் வண்டிங்களாம் போவோம். ஒரு நிஜ கேம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம வந்து அவ்வளோதான். இப்போ இந்த பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்களா, அப்படியே ரைட்டு திரும்பிடணும். இந்த ஒரு இதுவும் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக ரைட்டு திரும்பணும். இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் நெஜத்தில் ஓட்டும் போது இப்படி லெஃப்ட்டில் பார்த்த மாதிரி ஓட்டும், ரைட்டில் வண்டிங்க எதிர் வண்டிங்க போவோம். இதில் அப்படி கிடையாது, லெஃப்ட்டில் எதிர் வண்டிங்க போவோம், ரைட்டில் தான் நம்ம வந்து இப்படி ஓட்டணும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு கேமு. அந்த ஏரி, பிரிட்ஜு, பெட்ரோல் பங்க்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. நான் அந்த வண்டியை நடுவில் 2-3 வண்டிங்க போதில் அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக நான் இப்போ அந்த பெட்ரோல் பங்க் உள்ளே போந்து அப்படி அந்த பஸ்ஸை ஓட்டிகிட்டு வரேன். நான் ஃபுல்லாக எல்லா வண்டியை ஓவர்டேக் பண்ணி முடிச்சுட்டு அச்சு நகர்த்திட்டு போயின்னு இருக்கிறோம். நம்ம முன்னாடி எந்த வண்டியும் கிடையாது, ஏ அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பணும், லெஃப்ட் திரும்பி வரணும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்ருக்கிறது அந்த பனிமனை இந்த பஸ்ஸுக்கு உண்டான ஷெட்டு அது. இப்போ இதிலே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு லெஃப்ட்டு, இதுதான் பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு இது. லெஃப்ட்டு திரும்பிடணும். நமக்கு அந்த மஞ்சள் இது தெரியுது இல்லையா, அது எங்கே காட்டுதோ அந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக திரும்பி நிறுத்தணும். நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க, எண்டும் இப்படி தான் இருக்கும். ஸோ ரைட்டு திரும்பி அப்படியே யூட்டன் அடிச்சு நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி வந்து அவ்வளோதான். நடுவில் நான் சொல்லித்தந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடும். இப்போ பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்மா. இப்போது வீடியோ முடியாது, அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். நிஜத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கா. இப்போது அது பிளாக்காக காட்டும். இப்போ வந்து நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த பஸ்ஸை. ஷெட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் இந்த வண்டியை க்ளீன் பண்ண சொன்னேன் இல்லையா, இந்த வண்டி அழுக்காக இருக்குது, இந்த வண்டியை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ நான் காட்டிடுறேன். இப்போ நம்ம ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கட் பண்ணிக்கலாம் அப்படியே ரைட்டில் இருந்துச்சு, இதுதான் ஷெட்டு. அப்படியே ரைட்டு திரும்பிடுவோம். எஸ், ரைட் திரும்புகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷெட்டுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி நம்ம அண்ணா நகர் ஷெட்டு மாதிரி இருக்குதா இது? அவ்வளோதான். நடுவில் அந்த ஒரு சிம்பிள் தெரியுது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நடுவில் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அதை க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி கேம் ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி இந்த மாதிரி க்ளீனாக மாறிடும். இதோ இப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா, எப்படி இருந்த வண்டி இது இப்போ இப்படி மாறி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வெளியே கொண்டு போயிடலாம் அந்த பஸ்ஸை. எந்த மோடில் எந்த இதில் வேணாலும் வச்சுக்கலாம், நீங்கள் தலைக்கீழே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த டிரைவிங் செட்டப் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி தான் வச்சேன், எந்த காலத்துலேயே ஓட்டுவேன் நான். லெஃப்ட்டு திரும்பி பழைய மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கே வரணும். எஸ், பஸ் ஸ்டாண்டு நம்ம ரோட்டில் எந்த வண்டியுமே கிடையாது. இப்போது லெஃப்ட்டில் கட் பண்ணி அவ்வளோதான். அப்படியே பழைய மாதிரி அந்த எந்த இடத்துல நம்ம வந்து ட்ராப் பண்ணமோ அதே இடத்துல நம்ம
ஏற்றணும் இப்போ ஜனங்களை அப்படின்னு இந்த கேமில் வந்து கிடையாது. சில நேரம் பிளாட்ஃபார்ம் கூட மாற்றி போடுவாங்க நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்த்து பிளாட்ஃபார்ம் எதுன்றதை கரெக்டாக நோட் பண்ணி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். நல்லா பாருங்கள் எப்படி இருந்தால் வண்டி இது இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது இந்த பஸ்ஸு. பின்னாடி பேக்கு அப்படியே ஃப்ரண்ட் அப்படியே வாங்க, அப்படியே ரைட்டில் காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இந்த வண்டி. அப்போ எப்படி இந்த வண்டி இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எஸ், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போகணும். இப்போ நான் திரும்ப எதுக்கு நான் ரிட்டர்ன் ஜேர்னி காட்டுறேன்னா, ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நம்ம ரூட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்ம வேறு மாதிரி தான் ஓட்டணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இப்போ காட்டுறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த கேமில் வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது, எதுவும் இருக்காது. சும்மா போர் அடிக்குதுன்றவங்களுக்கு வந்து இந்த கேம் கரெக்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி ரைட்டு திரும்பணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, அதே மாதிரி ரைட்டில் வரணும். ரைட்டில் இந்த ரோடே அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் இப்போ அதே மாதிரி வண்டிங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி அடிச்சு நவுத்துறோம். வண்டிங்களை நீங்கள் இடித்தா கூட பிரச்சனை கிடையாது. அதே இந்த இதுதான் லைட்டு. நைட் டைமில் நீங்கள் ஓட்டும் போது இந்த லைட்டு போட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். நீங்கள் வண்டிங்களை இடித்தா கூட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. அது கேம்லாம் வந்து தோக்காது மற்ற கேம் மாதிரி. அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும்போது அப்படியே லெஃப்ட்டு திரும்பிடணும். ஏன்னா நம்ம வந்த பைபாஸ் ரிட்டர்ன் ஏறணும் இல்லையா, ஸோ லெஃப்ட்டு திரும்பணும். அவ்வளோதான். இது நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக காட்டுறேன் இப்போ நான். அதுதான் இப்போ நம்ம வந்து வந்த ரூட்டை அப்படியே பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம முன்னாடி வந்து வண்டிங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுப்பா. நான் இப்போது ஃபஸ்ட்டு ஓட்டும் போது தான் லெஃப்ட்டில் இப்போ வந்து ஒரு பிரிட்ஜு இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜு மேலே ஏறி அப்படின்னு போனோன்னா நம்ம வந்த ரூட்லேயே போயிடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் போகும்போது நீங்கள் அந்த சந்தெல்லாம் திருப்பும் போது இந்த பெரிய பஸ்ஸை வச்சுட்டு நீங்கள் இந்த பஸ்ஸை வச்சு திருப்பலாம். ஆனால் நீங்கள் பெரிய வண்டி வச்சு திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தெருவில். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போகும்போது வேறு ரூட்டில் ஓட்ட போகிறோம். ரைட்டு திரும்புகிறேன் நான். இப்போது பைபாஸில் ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு யூட்டர்ன் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இதில் அப்படியே வந்து தான் நம்ம யூட்டர்னே அடிக்க போகிறோம் இந்த பைபாஸில். ஸோ இப்போ இந்த பைபாஸில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கோம். இப்போ இதில் வந்து பிரிட்ஜு வரும், பிரிட்ஜு கீழே லெஃப்ட்டு அப்படியே திரும்பிடுவோம். அதுதான். ஸோ ஸ்ட்ரைட்டு அப்படியே நேராக அப்படியே பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். ஒரே ரோடு தான், நீங்கள் எங்கேயும் லெஃப்ட்டு ரைட்டு திரும்ப தேவையில்ல. அந்த ரோடு அப்படியே சிங்கிள் ரோடாக மாறிடும். ஒரே ஸ்ட்ரைட்டு வந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்க்கை தாண்டி சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு லெஃப்ட்டில் என்னமோ அண்ணா நகருக்கு ரூட்டு போட்டு குத்துனுக்கிற மாதிரி போட்டு குத்துனுக்கிறேன் நான். இப்போது லெஃப்ட்டு திரும்பிடுவோம் நம்ம. ஆக்சுவலி இந்த கேம் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. டைம் பாஸ் பண்ணுறது போர் அடிக்குது, வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிற ரூமில் அப்படின்றவங்களுக்கு இந்த கேம் நல்லாயிருக்கும். ஒரு டிரைவிங் கற்றுக்கிறது கூட இந்த ஒரு கேம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். வழக்கம் போல் அப்படியே டோரை இது பண்ணி இறக்கி விட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்படியே இந்த கேமை நான் முடிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதுதான் அது பிடிஎஸ். இந்த கேம் பேர் வந்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டவுன்லோட் பண்ண ஒரு நாள் நான் ஒரு பஸ் கேம்னு சொல்லிட்டு எடுத்து போய் இந்த ஒரு கேம் வந்துச்சு. ஆனால் HSL படிக்க நிஜத்தில் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும், நிஜத்தில் வந்து டிரைவிங் பண்ணுறீங்கன்னா ஒரு நார்மலாக சிக்னலில் நின்று போவீங்க, ஒரு ரோட்டில் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே தான். இது சூப்பராக ஓட்டலாம். லெஃப்டில் வந்து 2 இது இருக்கும். அதில் இந்த பிளாக் கலரில் வந்து இந்த ஆக்சிலேட்ரு, அதுக்கப்புறமா ஹார்னு இதெல்லாம் இருக்கும். நமக்கு டிரைவிங் பற்றி அவ்வளோ தெரியாது. நான் டிரைவிங்லாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ ஓகே, போர் அடிக்குதுன்னு சொல்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கேமை டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஜங்லி ரம்மி இந்த கேம்லாம் வந்து இந்த கேம் ஆனால் பணம் வரும் அது வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கேம்லாம் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அதெல்லாம் வந்து இந்த பணத்தை இழக்க வேண்டியது மட்டும்தான் வருமே தவிர்த்து இழப்பீடு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம காசை இழந்துட்டு தான் நிற்போமே தவிர்த்து நம்மளுக்கு அதில் ஒன்றும் வராது. நம்ம தோற்றுட்டோம்னா தோக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க அங்கெல்லாம். நம்ம அதில் தோற்றுட்டோம்னா நம்மளுடைய பணம் போயிடும், நம்மளுடைய காசு பணம் மொத்தமாக போயிடும். அதனால் அந்த மாதிரி விளையாட வேண்டாம். இந்த மாதிரி சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்குது அப்படின்ற டைமுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக அப்படி விளையாடலாம். இந்த கேமில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம்.